ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவில்லாமல் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்து உங்களோடு தியானம் பண்ண விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ஒரு உபதேச அதிகாரம். அதில் வாசித்தால் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்மை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறதுக்கு ஏராளமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்று ஒன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்று கேட்டால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்போ கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணத்தினாலே, அப்போ 2 பிரமாணம் இருக்குது. பழைய ஏற்பாட்டின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது என்று கேட்டால், நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஆகினாலே இந்த தைரியத்தோடு இருக்கத்தக்கதான நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டதோடு நின்றா முடியாது, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. அவருடைய அழைப்பை குறித்து கீழே வாசிப்போமேயானால் 30ஆம் வசனத்தில், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதான நாம், பிரைஸ் தி லார்ட், எனக்கு சகலம், ஏதோ 1 or 2 காரியங்கள் அல்ல, தீமையே நடந்தாலும் கஷ்டமே நடந்தாலும் அவைகளெல்லாம் நன்மைக்கே நடைபெறுகிறது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தீயிலே போடப்பட்டார்கள். கருகி செத்து விடுவார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதன் நிமித்தமாய் ராஜாவின் உத்தரவிலே மாற்றம் ஏற்படவும், இவர்களின் தேவனே தேவன் என்று சொல்லி ராஜா அறிக்கையிடும் தக்கதாக தேவன் அதை மாற்றி போட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில், ஐயோ நம்ம இந்த விதமாய் கஷ்டப்படுகிறோம், இப்படி போய் மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்தால் அதையே தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் நன்மையாக மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவர். ஒரு முறை கூட சொல்கிறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களை அழைத்தீர், எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர், எங்களை மகிமைப்படுத்தவும் இருக்கிறீர். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை நேசிக்கிற நேசம் எவ்வளவு விசேஷமான நேசம். உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளா இருக்கிற எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று எங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதையே இந்த நாளில் நாங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் முன்னேறத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக நோக்கி நன்றி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. God bless you abundantly again and again and again and again. Amen.